உணர்ச்சிகள் உடலில் தென்படுவது மெய்ப்பாடு. இவை அனைத்தும் உடலின் புறத்தே தோன்றுவன. நாடகத்தில் நடிப்பவரிடத்தில் தோன்றும் மெய்ப்பாடுகள் காண்பவரிடத்திலும் உணர்வுகளை தோற்றுவிக்கும். தொல்காப்பியர் மெய்ப்பாடுகளை எண் வகையாக வகுத்துள்ளார். நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை. இந்த எண்வகை மெய்ப்பாடுகளுக்கு ஏற்ற திரை இசை பாடல்கள் சில. செல்வங்களே, 12ஆம் வகுப்பில் இன்று நாம் மெய்ப்பாட்டியல் என்ற பகுதியை காண இருக்கிறோம். அதில் நூல்வழி பகுதியை பார்த்துவிட்டு நாம் நுழைமுன் பகுதியை பார்ப்போம். அதன் பிறகு நாம் மெய்ப்பாட்டியல் என்ற கருத்தில் தொல்காப்பியர் கூறும் சில விஷயங்களை காண இருக்கிறோம். அழகாக கவனிக்கவும். நம் பாடப்பகுதி தொல்காப்பிய பொருளதிகாரத்தின் மெய்ப்பாட்டியலில் இடம்பெற்றுள்ளது. சரிங்களா, தொல்காப்பியத்தில் பொருளதிகாரத்தில் உள்ள மெய்ப்பாட்டியலில் தான் நம்மளோட பாடப்பகுதியும் இடம்பெற்றுள்ளது. அதில் தான் அந்த மெய்ப்பாட்டியல் அப்படிங்கிற விஷயம் இடம்பெற்றிருக்கு. தொல்காப்பியம் தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் என்பதை அறிவோம். உங்களுக்கே தெரியும், அதாவது தொல்காப்பியம் அப்படிங்கிறது அந்த தமிழில் கிடைக்கப்பட்ட ஒரு முதல் இலக்கண நூல் அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். அது பழந்தமிழரின் நாகரிக செம்மையினை தெள்ளத்தெளிய விளக்கும் ஒப்பற்ற பெருநூலாகும். அதாவது பழந்தமிழர் எப்படி இருந்தாங்க, அவங்களோட நாகரிகம், பண்பாடு, எல்லா விஷயத்தையும் தெள்ளத்தெளிவாக விளக்கிற நூல் தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் மொழியின் அமைப்பை விதிவிலக்காக்கி விளக்குவதோடு சரிங்களா, தமிழ் கவிதைகளின் நுட்பங்களை பேசுகிறது. இந்த நூலில் தமிழ் மொழி சரிங்களா, அந்த தமிழ் மொழியின் அமைப்பு, அழகு, எல்லா விஷயங்களை பற்றி அதை ஒரு விதிவிலக்காக பேசுது. அந்த தமிழை பற்றி ஒரு விதிவிலக்காக பேசுவது மட்டும் இல்லாமல் அந்த கவிதைகளின் நுட்பங்கள், கவிதைகளில் சில நுட்பங்கள்லாம் இருக்குது, அதையும் பேசுகிறது தொல்காப்பியம். தொல்காப்பிய பொருளதிகாரம் கவிதைகளுக்கான பொருண்மை, உறுப்புகள், உத்திகள், அழகு ஆகியவற்றை சிறப்புற எடுத்து எம்புகிறது அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் மார்ப்பணிக்கலாம் கவிதைகளுக்கான ஒரு 4 விஷயத்தை விளக்குது. பொருண்மை சரிங்களா, பொருண்மை, அப்புறம் உறுப்புகள், உத்திகள், அழகு போன்ற 4 விஷயத்தை அந்த தொல்காப்பிய பொருளதிகாரம் விளக்குகிறது என்று சொல்லலாம். சரிங்களா, தொல்காப்பியத்தின் ஆசிரியரான தொல்காப்பியரை தமிழ் சான்றோர் சரிங்களா எப்படிலாம் புகழ்வாங்கன்னா, ஒல்கா பெரும்புகழ் தொல்காப்பியன் சரிங்களா, ஒல்கா பெரும்புகழ் தொல்காப்பியம் என்று போற்றுவாங்க. அவர் பெரும்புகழ் பெற்ற தொல்காப்பியன் அப்படின்னு அவரை போற்றுவாங்க. அத்தகைய சிறப்பு நூலை படைத்தவர் தொல்காப்பியர். தொல்காப்பியரை அப்படியெல்லாம் போற்றுவாங்க. நூல் முழுமைக்கும் இளம்பூரணர் சரிங்களா, இளம்பூரணர் உரை எழுதியுள்ளார் அப்படின்னு. இந்த இளம்பூரணர் அப்படிங்கிறவர் தான் இந்த தொல்காப்பியத்துக்கு முழுமையாக உரை எழுதியவர் என்ற செய்திகள்லாம் உங்களுக்கு நூல்வழி பகுதியில் உள்ளது. அடுத்தது நுழைமுன் பகுதி கவனிங்க, நல்லா கவனிங்க. மெய்ப்பாட்டியல் இயற்றியவர் தொல்காப்பியர். தொல்காப்பியத்தின் பொருளதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கிற மெய்ப்பாட்டியல் செய்தியினை இப்போது நாம் காண இருக்கிறோம். அதில் நுழைமுன் பகுதி. இலக்கியத்தை படிக்குந்தோறும் அதன் பொருளை ஆழ்படுத்தும் வகையில் காட்டப்படும் உணர்ச்சி வெளிப்பாடே சுவை என்னும் மெய்ப்பாடு. அதாவது மெய்ப்பாடு அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இந்த உணர்ச்சி சரிங்களா, நம்ம ஆற்ற ஒவ்வொரு செயல்களிலும் ஒரு உணர்ச்சி, அந்த அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இலக்கியம் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம பொருள்
நல்லா ஆழ்ந்தப்படுத்துகிற மாதிரி சொல்லும் வகையிலே அந்த உணர்ச்சியும் நல்லபடியாக காட்டுறோம். உணர்ச்சி சொல்லி அந்த இலக்கியத்தில் பண்ணுறோம். அந்த உணர்ச்சி என்னும் சுவையே மெய்ப்பாடு அப்படின்னு சொல்லலாம். சொற்கேட்டாருக்கு பொருள் கண் கூடாதல். சரிங்களா, கூடாதல். சொற்கேட்டாருக்கு பொருள் கண் கூடாதல் என்பார் தொல்காப்பியர். உரையாசிரியரான பேராசிரியர். சரிங்களா, அதாவது அந்த தொல்காப்பிய உரையாசிரியரான பேராசிரியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து சரிங்களா, சொற்கேட்டாருக்கு பொருள் கண் கூடாதல் அப்படிங்கிறார். அந்த சொல் கேட்குறவங்களுக்கு அந்த பொருள் வந்து நல்லா கண்ணில் பதிஞ்சு, அதாவது கண் மூலிமா வரும் அப்படின்னா வந்து நல்லா உணர்ச்சியாக வெளிப்படும் அப்படின்னு அந்த தொல்காப்பிய உரையாசிரியரான பேராசிரியர் தொல்காப்பியர் சொல்கிறாரு. கவி கண்காட்டும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். சரிங்களா, கவிதை, அதாவது கவிதைன்னு சொல்லுவோம். அந்த கவியும் கண்காட்டும், அந்த பொருளும் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த சொற்கேட்டாருக்கு பொருள். சரிங்களா, அந்த பொருளோட அந்த கண் கொடுத்தல் அப்படின்னா வந்து என்ன சார் அவங்க வந்துன்னா அந்த கண்ணில் வந்து உணர்ச்சியை காட்டும். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கவியும் கண் காட்டும் அப்படின்னு சொல்கிறார். இப்படிலாம் அவர் குறிப்பிடுகிறார். நாடகத்தில் நடிப்பவரிடத்தில் தோன்றும் மெய்ப்பாடுகள் காண்பவரிடத்திலும் உணர்வுகளை தோற்றுவிக்கும். சரிங்களா, அந்த நாடகத்தில் நடிக்கிறாங்கள்ல, அவங்க பண்ணுற விஷயம், அவங்க பண்ணுறதுல ஒவ்வொரு உணர்ச்சி, அது பேர் தான் மெய்ப்பாடு. அதை வந்து காண்பவர் யார், நம்ம பார்க்குறோமா, நம்ம பார்க்குறவர் இடத்திலும் உணர்வுகளை தோற்றுவிக்கும். நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கே ஒரு உணர்ச்சியாக இருக்கும். சரிங்களா, இப்போ படத்துலலாம் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்களா, அப்போ பார்க்கும்போது என்ன ஆகும், நம்மளுக்கே ஒரு உணர்ச்சி மிக்கதாக அந்த ஃபைட்டிங் பண்ணுற மாதிரி ஒரு இதாக இருக்கும். அந்த மாதிரி நாடகம் நடிக்கிற இடத்துல வந்து அவங்க என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அவங்க கண்ணெதிரே பண்ணுற விஷயத்தை பார்த்து நம்மளுக்கு வந்து உணர்ச்சி வெளிப்பாடு தெரிவிப்பதாக அமைந்துள்ளது மெய்ப்பாட்டியல் என்று கூறலாம். சரிங்களா, அது புரிஞ்சுதான். இலக்கியத்தில் வரும் செய்தி கண்ணெதிரே, சரிங்களா, கண்ணெதிரே தோன்றுமாறு காட்டப்படுவதே மெய்ப்பாடு. சரிங்களா, இலக்கியத்தில் வர ஒவ்வொரு செய்தியும் கண்ணெதிரே அப்படின்னா அந்த படம் உணர்ச்சி காட்டுற மாதிரி காட்டுற விஷயமே மெய்ப்பாடு. இலக்கியத்தின் வடிவமும் பொருளும் சார்ந்த மெய்ப்பாடு மிகச்சிறந்த அழகியல் கோட்பாடு. சரிங்களா, அந்த இலக்கியமும், சரிங்களா, இலக்கியத்தில் உள்ள வடிவமும் பொருளும் சார்ந்த, சரிங்களா, வடிவமும் பொருள் சார்ந்தது டேஷ்னு கேட்கலாம். மெய்ப்பாடு அது என்ன சார், வடிவம் அந்த உணர்ச்சி, பொருள் அங்கே என்ன சொல்கிற வரோமோ அந்த விஷயம், அந்த வடிவமும் பொருளும் சேர்ந்து வர்றது தான் அந்த இப்போ படத்துலலாம் பார்த்துருக்கிறீங்களா, அந்த நடிக்கிறவங்களோட அவங்க வடிவம், அவங்களுக்கு தேவையான அந்த என்ன பொருளை உணர்த்துறாங்களோ அந்த பொருள், அது ரெண்டும் சேர்ந்து வருவது தான் அந்த நடிப்பு. அது பேர் தான் மெய்ப்பாடு அப்படிங்கிறாங்க. அந்த மெய்ப்பாடு அப்படிங்கிறது ஒரு சிறந்த அழகியல் கோட்பாடு, மிகச்சிறந்த அழகியலில் கோட்பாடாக உள்ளது அந்த மெய்ப்பாடு. டேஷ் மார்க் பண்ணிங்க, டேஷ் மிகச்சிறந்த கோட்பாடு மார்க் பண்ணிங்க, டேஷ் மிகச்சிறந்த கோட்பாடுனா மெய்ப்பாடு அப்படின்னு சொல்லலாம். கோட்பாடு மெய்ப்பாடு. சரிங்களா, இதில் வந்து தொல்காப்பியத்தில் உங்களுக்கு 1197 சரிங்களா பாடல் கொடுத்துருக்குறாங்க. என்ன சார் இவ்வளோ தானா, இதை பார்த்துட்டு இதற்கு ஒவ்வொன்றுக்கும் விரிவாக பார்ப்போம். இதெல்லாம் மெய்ப்பாடு, இதை பற்றி விரிவாக பார்ப்போம். நகையே அழுகை இளிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகையன்று அப்பால் எட்டே மெய்ப்பாடு என்ப. இந்த 8ம் வந்து மெய்ப்பாடு. மணிக்குமானவர்களே, இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்ததான் மெய்ப்பாடு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இப்போ சொல்லும் பொருளும் பாருங்கள். நகை அப்படிங்கிறது பாருங்கள், சிரிப்பு, நகைனா என்ன சிரிப்பு, இளிவரல் அப்படின்னா சிறுமை, மறுக்கை அப்படின்னா வியப்பு, பெருமிதம் அப்படின்னா பெருமை, வெகுளினா சினம், உவகைனா மகிழ்ச்சி. இதெல்லாம் பற்றி விரிவாக பார்க்குறது தான் இந்த பாடல். இதுக்கு முன்னாடி நூற்பா பொருள் பாருங்கள். சிரிப்பு, அழுகை, சிறுமை, வியப்பு, அச்சம், பெருமை, சினம், மகிழ்ச்சி என்று மெய்ப்பாடு
எண் வகைப்படும். சரிங்களா? எத்தனை? 2 4 6 8 வகைப்படும். மேலே நான் சொன்னதான் அதே அப்பால் 8 மெய்ப்பாடு. அதான் 8 வகைப்படும். இந்த மெய்ப்பாடு என்பது ஒரு 8 வகைப்படும். இவ்வளவும் சேர்த்தது தான் 8 வகைப்படும். அதான் மெய்ப்பாடு அப்படிங்கிறத நூற்பாப்பொருளில் சொல்கிறாங்க. இதில் இலக்கணம் குறிப்பாக உங்களுக்கு நகை, அழுகை, இளிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை இது எல்லாமே உங்களுக்கு தொழிற்பெயர்கள் என்று கூறலாம். நகை அப்படின்னா நகு கூட்டல் ஐ. நகு பகுதி, ஐ தொழிற்பெயர் விகுதி. சரிங்களா? நகு பகுதி. சரிங்களா? அந்த நகு நகையானது விகாரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த நகை அப்படிங்கிற விஷயம் விகாரமாகி நகு அப்படின்னு கூறுகிறோம், பகுதியாக கூறுகிறோம். ஐ தொழிற்பெயர் விகுதியாகிவிடும். மருட்கை, மருள் கூட்டல் கை, மருள். சரிங்களா? பகுதியாகிவிடும். சரிங்களா? அந்த இல் இட்டானது. சரிங்களா? இட்டானது விகாரம் அப்படிங்கிடலாம். அந்த இங்கே இருக்குது பாருங்கள், மார்க் பண்ணி என்ன கவனிக்கிறேன். இந்த இட்டு இங்கே இல்லா மாறும்போது விகாரம் அப்படிங்கிற விதிப்படி தெரிஞ்சு இங்கே இல்லா மாறிவிடும். அதனால மருள் பகுதியாகிவிடும். கை தொழிற்பெயர் விகுதி. இதில் மூணுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் வர்றது தொழிற்பெயர் விகுதி. அப்படி ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெகுளி அப்படின்னா வெகுள் கூட்டல் இ. வெகுள் பகுதி, இ தொழிற்பெயர் விகுதி. ஓகேவா? நல்லா இதில் உங்களுக்கு என்ன பாசிட்டிவ் தெரியுமா? எல்லாமே இப்படி மனப்பாடம் பண்ணிங்க. மொட்டை மனப்பாடம் பிரிக்கிறது மட்டும் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு வருது பகுதி, செகண்ட் தொழிற்பெயர், அடுத்தது பகுதி தொழிற்பெயர். இதை உங்களுக்கு பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே பகுதி தொழிற்பெயர் மட்டுமே இடம்பெற்றுள்ளது. இதில் மெய்ப்பாடு விளக்கம். சரிங்களா? மெய்ப்பாடு விளக்கும் இலக்கிய எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு உங்களுக்கு ஒவ்வொரு பாடல் கொடுத்து விளக்கியிருக்காங்க. அதை நல்லா கவனிங்க. நீங்கள் மாணவ செல்வங்களே, அதில் முதலில் சரிங்களா அந்த மெய்ப்பாடுகள் விளக்கும் இலக்கிய எடுத்துக்காட்டுகளில் அந்த முதல்ல எடுத்துக்காட்டு நகை, சிரிப்பு. அதுக்கு எடுத்துக்காட்டு. சரிங்களா? பாடிய பாணனின் குரலை எள்ளி, சரிங்களா, எள்ளி நகையாடிய தலைவியின், சரிங்களா, தலைவியின் கூற்று. சரிங்களா? அதாவது பாடிய ஒருத்தர் பாடுறாங்க, அதை தலைவி சிரிச்சுட்டு, சரிங்களா, அதை கேலி பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போது புரிஞ்சிடும். ஈட்டு புகழ் நந்தி பாணனி. சரிங்களா? எங்கேயர்த்தம் வீட்டிலிருந்து பாட விடிவளவும் சரிங்களா, காட்டில் அழுகும் பேயென்றாள் அன்னை பிறர் நரி என்றனார். சரிங்களா? பிறர் நரி என்றார் தோழி நாய் என்றாள் நீ என்றேன் நான். சரிங்களா? நாய் என்றாள் நீ என்றேன் நான். நந்திக்கலமகம் 13வது பாடல், மிகைப்பாடல். இதுக்கு மீனிங் பாருங்க, புரிஞ்சிடும். புகழ்மிக்க தலைவனின் புகழ் பாடுவோனோ. சரிங்களா? புகழ் பாடுவேனோ அப்படின்னு கொடுக்குறாங்க. என்ன கவனிங்க, அந்த தலைவனை குறித்து புகழ் பாடுவோம் அந்த பாடுறாங்கள்ல, அவங்கள புகழ் பாடுவோனே, புகழ்மிக்க தலைவனின் புகழ் பாடுவோனே, நீ எங்கள் வீட்டின் முன் இரவு முழுவதும் பாடினாய். நீ இந்த தலைவனை பற்றி சிறப்பாக பாடின. எங்கள் வீட்டு சரிங்களா, எங்கள் வீட்டு வழியே இரவு முழுவதும் நீ தலைவனை பற்றி சிறப்பாக பாடின. அதை கேட்டு என் தாய் விடிய விடிய காட்டில் அழும் பேய் என்றாள். நீ சொல்கிறத கேட்டு என்னோடய அம்மா நீ காட்டில் இருக்கிற பேய் கத்துது அப்படிங்கிறாங்க. பிறர் நரி ஊழையிட்டது என்றனர். இன்னும் சில பேர் நரி ஊழையிடுகிறது அப்படிங்கிறாங்க. தோழியோ நாய் குரைத்தது என்றாள். சரிங்களா? தோழியெல்லாம் நாய் குரைத்தது அப்படின்னாங்க. இல்லை, நீ என்றேன் நான். நீ அப்படின்னு நான் சொன்னேன். ஏதாவது இது சிரிக்கிற மாதிரி இருக்கா? அவங்களுக்கு புரியுதா? அந்த தலைவனின் புகழை அந்த யார் பாடுறான், ஒருத்தன் பாடுறான். அவனை அவங்க வீட்டில் இருக்கலாம், ஒருத்தன் நாய்ங்கிறான், ஒருத்தன் நரிங்கிறான், ஒருத்தன் அந்த காட்டில் இருக்கும் பேய்ங்கிறான். ஆனால் நீ அப்படின்னு நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இதில் நகையே இல்லை. சரிங்களா? அந்த படத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் கூட இந்த கிளாஸ்ன்னு சொல்லுவீங்க, ஐயோ காமெடி சிரிப்பே வரல, அந்த மாதிரி ஒரு காமெடி கொடுத்து வச்சுருக்காங்க. அடுத்தது அழுகை அப்படிங்கிற இதை கவனிங்க, மெய்ப்பாட்டியில் கவனிங்க. தலைவன் காட்டில் புலியுடன் போராடி இறந்துபட தலைவி துயரில் கூறுவது. சரிங்களா? ஐயோ எனின் யான் புலி அஞ்சுவளே. சரிங்களா? அஞ்சுவளே அனைத்தனன் பொழினே
அகன்மார்பு எடுக்க வல்லேன் என்போல் பெருவிதிர்ப்பு உருக நின்னை இன்னாது ஊற்ற அறனில் கூற்றே அப்படிங்கிறாங்க. அந்த பாடலின் பொருள் பாருங்கள். அதாவது என்ன மீனிங் அப்படின்னா மேலே சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது அந்த தலைவன் வந்து காட்டில் வந்து புலி வந்து தன்னை தாக்கிக்கிறது. ஆனால் அதற்ற போராடி இறந்துடலாம். அதை கண்டு அந்த தலைவி வந்து அழுகிற மாதிரி இது சரிங்களா. புறம் 25வது சரிங்களா. புறநானூற்றில் 225வது பாடல். ஓகேவா, கவனிங்க சரிங்களா. பாடலின் பொருள் கவனிங்க. போரில் இறந்துபட்ட தலைவனின் சரிங்களா, இறந்து போன அப்படின்னு சொல்லலாம். இறந்துபட்ட தலைவனின் உடலை பார்த்து தலைவி ஐயோ என கதறினால் காட்டில் உள்ள புலி வந்துவிடுமோ என அஞ்சுகின்றேன் சரிங்களா. தூக்கி எடுத்து செல்லலாம் என்றால் அகன்ற மார்பு கொண்ட உன்னை தூக்கவும் இயலாது. அதாவது அந்த போரில் வந்து மணிக்கமணவர்களே மேலே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து தலைவன் காற்ற புலியுடன் போராடி இறந்துபட தலைவி துயரில் ஆகுவது அப்படின்னு கொடுத்துருக்கான். இங்கே கீழே என்ன சொல்கிறான்னா தலைவன் வந்து போரில் வந்து இறந்து போயிடுறான் சரிங்களா. ஐயோ உன்னை புலி வந்து சாப்பிட்ருமோ அப்படின்னு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அழுது கதறாங்க செத்து போனோன்னே. உன்னை தூக்கணும்னு பார்த்தா உன்னை தூக்கவும் முடியல. அப்போ என்ன அவ்வளோ வெயிட்டா சார் அப்படின்னா கேட்காதீங்க, அவங்களால தூக்க முடியல. இவ்வாறு துன்புறும் வண்ணம் செய்ததே கூற்றம் சரிங்களா. அக்கூற்றம் என்னை போல் துன்புறட்டும். அதாவது இந்த மாதிரி செஞ்சதே தப்பு, அந்த செஞ்ச தப்பு அதுவே வந்து கஷ்டப்பட்டும். அதாவது வந்து தலைவன் வந்து போரில் செத்தறான், அவனை வந்து புலி வந்து இழுத்துட்டு போயிடுமோ, அதாவது சாப்பிட எடுத்துகிட்டு போயிடுமோ, உன்னை தூக்கவும் முடியல அப்படின்லாம் வருத்தப்பட்டு இருக்கிறான். அது அழுகை சரிங்களா. அடுத்தது சிறுமை, இளிவரல் சிறுமை அப்படிங்கிறது கவனிங்க. சேரன் கணைக்காலிலும் பொறை சரிங்களா. சேனை கணைக்காலிலும் பொறை சிறையில் தண்ணீர் கேட்டு காலம் தாழ்த்தி கொடுத்ததால் அதை அருந்தாமல் தவிர்த்து தனக்கேற்பட்ட சிறுமையை எண்ணி பாடியது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. அவர் ஜெயிலில் இருக்கும்போது தண்ணி கேட்டு தரலையாமா, அதுக்கு வந்து கேட்டு அது வந்து சொல்கிறார். அதுக்கு வந்து பாடிய பாடல். தொடர்படு யமளியின் சரிங்களா இடர்படுத்து இறுகிய சரிங்களா இறுகிய கேளிர் வேளாண் சிறுபதம் மதுகையின்றி வயிற்று சரிங்களா வயிற்று தனியர் தாம் இறந்து உண்ணும் அளவை ஈன்மரோ சரிங்களா இவ்வுலகத்தானே அப்படிங்கிறாரு சரிங்களா. நாயை கட்டுவது போல சங்கிலியினால் கட்டி வைத்து என்னை துன்புறுத்தி சிறையிலிட்டனர். அதாவது ஒரு நாயை சரிங்களா, ஒரு நாயை வந்து அடித்து கொள்றோன்னா எவ்வளோ துன்புறுத்தும், அந்த மாதிரி அவரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி துன்புறுத்தி சிறையில் வச்சுருக்காங்க. அப்படி சிறையில் இட்டவரின் உதவியினால் வந்த தண்ணீரை மன வலிமையின்றி இறந்து உண்ணுபவரை இவ்வுலகில் அரசர் என போற்றுவார்களா சரிங்களா. அந்த மாதிரி என்னை கஷ்டப்படுத்துகிறவங்க சரிங்களா, அவங்க உதவியால் நான் தண்ணீர் குடித்தா சரிங்களா, அவங்க உதவியால் தண்ணீர் குடித்தா இந்த உலகத்தில் என்னை அரசர்னு போட்டுருவாங்களா, எனக்கு அது அசிங்கம் அப்படின்னு ரொம்ப வந்து கஷ்டப்படுறாரு. அதாவது நாய் போல், அதாவது ஒரு நாயை போல் என்னை வந்து கஷ்டப்படுத்தி என்னை அவ்வளோ கஷ்டப்படுத்தினவன்ட்டேருந்து நான் தண்ணி குடிச்சு உயிர் வாழ்ந்தால் என்னை உலகம் வந்து என்னை வந்து எப்படி வந்து உலகம் வந்து என்னை தப்பாக நினைக்கிறதா, லூசு பைய தண்ணி விடுக்கிறாங்கன்னா குடிக்க வந்து ஓவராக பேசிக்கிட்டு அப்படின்னு. அதாவது வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா உலகம் என்னை வந்து தப்பாக நினைக்காதா அப்படின்னா சொல்கிறாரு. பட் வந்து நாளில் தண்ணி குடித்தா குடிச்சிடுவோமா, ஏன்னா அவன் சாவர் கழிச்சில் கிடக்கிறான், அவன்கிட்ட போய் தண்ணி கொடுத்தா ஓவராக பேசிக்கிட்டு. சரி, அடுத்து கவனிங்க, மறுக்கை கவனிங்க, வியப்பு கவனிங்க. வியப்புனா என்ன கவனிங்க, கவனிங்கம்மா கவனிங்க, அதை கவனிங்க. அந்த மறுக்கை வியப்பு அந்த இது கவனிங்க. கண்ணகி வானூர்தியில் வானுலகு சென்ற காட்சியை கண்ட குன்றவர்கள் அடைந்த வியப்பு. அதாவது கண்ணகியை வந்து கோடன் வந்து கூட்டு போகிறாரு, அதை கண்ட குன்றவர்கள் அடைந்தது வியப்பு. ஒரு வியப்புனா என்னம்மா, எக்ஸாம்பிள் நீங்களே ஏதாவது ஒரு பார்க்கக்கூடாத விஷயம் டக்குன்னு வந்து உங்களை பயப்படுற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, இல்லை யாராவது புதுசாக ஒருத்தவங்க அதாவது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க வீட்டுக்கு வராங்கன்னா எவ்வளோ வியப்பாக இருப்பீங்க, அந்த மாதிரி சரிங்க. அதை கவனிங்க.
கண்ணகி வானூர்தியில் வானுலகு சென்ற காட்சியை கண்ட குன்றவர்கள் அடைந்த வியப்பு. அந்த பாடல் கவனிங்க. திருமாபத்தினிக்கு அமரர்க்கு அரசன் தமர்வந்து ஈண்டி அவள் காதல் கொழுநகை காட்டி அவளோடு எம் கண்புழம் காண விண்புழம் போயது இரும்பூது போனலும் என்ற சிலப்பதிகார பாடல். சரிங்களா, சிலம்பு பதிகம் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. கவனிங்க, பாடலின் பொருள் கவனிங்க. இந்திரன் கோவலனோடு வந்து பத்தினியாகிய கண்ணகியை விண்ணுலகு அழைத்து சென்ற வியப்பான காட்சியை நாங்கள் கண்டோம். யார்? அந்த குன்றவர்கள். சரிங்களா, அந்த வியப்பான காட்சி என்ன அப்படின்னா ஒன்றும் இந்திரன் கோவலனோட வந்து சரிங்களா மண்ணுலகு வந்து அந்த கண்ணகியை கோவலன் லவ் பண்ணார்ல, அந்த விரும்பினார்ல, அவங்கள கண்ணகியை கூப்பிட்டு விண்ணுலகத்துக்கு போகிறாரு. மண்ணுலகுலேருந்து விண்ணுலகம் போகிறாரு. அதை பார்த்தவங்களுக்கு வியப்பாக இருந்தது என்பதை அந்த மறுக்கை வியப்பு என்றதில் சொல்கிறாங்க. சரிங்களா, அந்த மெய்ப்பாட்டியில் சொல்கிறாங்க. அடுத்தது அச்சம், பயம். சரிங்களா, அச்சம் அப்படிங்கிற இது கவனிங்க. யானை சிறந்து வர மகளிர் நடுங்கி அஞ்சியதை வெளிப்படுத்துதல். சரிங்களா, அந்த யானை ரொம்ப கோபமாக வரதை பார்த்து மகளிர்லாம் பயந்துட்டாங்க. சும்மா யானைகள்னா ஆடாக பார்த்துக்கலாம் அப்படின்னா நிற்பாங்கன்னா, அதுவும் பெண்கள் ரொம்ப பயப்படுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்துவதாக இந்த பாடல் இது பண்ணுது, உணர்த்துகிறது. மையல் வேழம் மடங்களின் சரிங்களா மையல் வேழம் மடங்களின் எதிர்தர ஓய்வு இடம் அறியும் சரிங்களா அறியேமாகி ஓய்யென சரிங்களா திருத்துக்கோள் எவ்வளை கொழிப்ப நானுமறந்து சரிங்களா விதிபுறு மனத்தோம் விரைந்து அவர் பொருந்தி சரிங்களா சூர் உரு மஞ்சையின் நடுங்க அப்படிங்கிற குறிஞ்சி பாட்டு 165 to 168 லைனில் கொடுத்துருக்காங்க. மதம் பிடித்த யானை மரங்களை முறித்தது. மதம் பிடித்த யானை அந்த மரங்களை முட்டி சாய்ச்சிட்டு இருக்கு. கார்கால மேகம் இடித்தது போல சரிங்களா முழங்கியது. ஒரு மேகம் எப்படி இடிக்கும்போது எப்படி சவுண்ட் வருது, அந்த மாதிரி பிளிருது, முழங்குது. சரிங்களா, உயிர் பிழைப்பதற்கு வேறு இடம் காணவியலாமல் மனம் நடுக்கம் அடைந்தோம். அதை பார்த்து என்னாச்சு, அந்த மகளிரெலாம் ஐயோ எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்னு நாங்கள் ஒளியத்துக்கு போய் இடம் தேடுறோம். சரிங்களா, அந்த யானை வரதை பார்த்து பயந்துட்டோம், நடுக்கம் அடைஞ்சிட்டோம். உயிரினும் சிறந்த ஞானத்தை சரிங்களா ஞானத்தை காக்க மறந்தோம். உயிரினும் சிறந்தது அந்த ஞானம் அப்படிங்கிற விஷயத்தை காக்க மறந்துட்டோம். வளையல்கள் ஒழிக்க விரைந்து ஓடி சென்று அவனை சரிங்களா சேர்ந்து மயில் போல் நடுங்கி நின்றோம். சரிங்களா, அந்த வளையல் ஆட ஓடி போயிட்டு சரிங்களா அதை பயந்து ஓடி சரிங்களா எங்களை காத்துக்க போகணும், நாங்கள் பயந்துட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறது அந்த அச்சம். அடுத்தது பெருமிதம் அப்படின்னா பெருமை. அதில் என்ன சொல்கிறாங்க நீங்கள், பெருவீரன் ஒருவன் தனியாக பெருப்படையை எதிர்க்கும் பெருமிதத்தை குறிப்பிடுதல். ஒரு நல்ல பெரிய வீரன் தனியாக ஒரு பெரும்படையை எதிர்ப்பான் ஒருத்தன். சரிங்களா, அவங்க நிறைய பேர் அந்த பெரும்படையை எதிர்க்கிறது தான் இந்த பாடல். சரிங்களா, உருசுடர் வாளோடு ஒரு கால் விலங்கின் சிறுசுடர் முற்பேர் இருளாங் கண்டாய் எரிச்சுடர்வேல் தேங்குழாம் பூந்தெரியல். சரிங்களா, பூந்தெரியல் தேர்வேந்தே நின்னோடு பாங்களா மன்னர் படை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, பாலின் பொருள் கவனிங்க. எதற்குரிய ஒளிமிக்க வேலினையும் தேன் நிறைந்த பூமாழையினையும் உடைய தேர்வேந்தனை. அந்த தேரில் வேந்தன்லாம் இருப்பாங்க. சரிங்களா, வேல் உடைய வேந்தனை மற்றும் பூமாழை உடைய வேந்தனை அப்படின்னு சொல்லிட்டு வாளுடன் பகையரசனின் பெரும்படையை நான் தடுப்பேன். என்னோட வாள் இருந்தால் போதும், உன்னோடைய அந்த அரசன் யார், பகை அரசன் இருக்கான்னா அவனை நான் அந்த வாளை வச்சு தடுத்துருவேன். என் முன்
அப்பெரும்படை சிறு விளக்கின் முன் இருள் ஓடுவது போல ஓடும். அதாவது என்னை பார்த்து ஒரு சின்ன பையனை பார்த்து ஒரு பெரியவங்க ஓடினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி உன்னோட பெரும்படை சரிங்களா என்னை பார்த்து ஓடப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னைத்தானே பெருமிதம் கொள்வது, பெருமை கொள்வது. அடுத்தது வெகுளி சரிங்களா, சினம் கொள்ளுதல் அப்படின்னு சொல்லலாம். அது கவனிங்க, வெகுளி கவனிங்க, சினம். தன்னை இளையவன் என்று எண்ணியன்னு சொல்லலாம். எள்ளிய பகைவேந்தர் மீது பாண்டியன் நெடுஞ்செழியன் சினம் கொண்டு வஞ்சினம் கூறுதல். அதாவது தன்னை வந்து சும்மா சின்ன பையன் நினச்சி ஓரா பேசுறது. அப்புறம் வந்து இந்த நீங்கள் சொல்லுவீங்களே, என்னடா என்னை பார்த்து இப்படி நினச்சியா, நான் எவ்வளோ பெரிய ஆள் உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஒரு துப்பு அஞ்சாது உடல் சினம் செருக்கி சிறுச்சொல் சொல்லிய சினங்கொழு வேந்தரை அருஞ்சமன் சிதைய தாக்கி முரசமொடு ஒருங்க அகப்பட்டேயன் ஆயின் அப்படிங்கிறது புறம் 22வது பாடல் பொருள் பாருங்க, புரியும். சிறு சொல்லிய சினமிக்க வேந்தரை வென்று அவர்கள் சிதறி ஓடுமாறு போரிட்டு அவர்களது முரசையும் ஒருங்கே கைப்பற்றுவேன். அதாவது என்னை பார்த்து சின்ன பையன் அப்படின்னு நினச்சி நீங்கள் என்னை வந்து ரொம்ப இதாக பேசுகிறீங்க. நான் உங்களெல்லாம் வந்து என்னோடய சினத்தால் வந்து உங்களை வென்று உங்களை திருப்பி பயந்து ஓடுற மாதிரி செய்வேன் சரிங்களா. சரிங்களா உங்களோட எல்லா விஷயங்களையும் போரிட்டு நான் கைப்பற்றுவேன். என் சின்ன பையன் நினச்சி சொல்கிறீங்க அப்படின்னு ரொம்ப சினம் கொண்டு அந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் வந்து சொல்கிறாரு சரிங்களா. சின்ன பையன், அதாவது நம்ம வந்து ஒருத்தர் வந்து தோற்றத்தை வச்சு ஜோன் ஜட்ஜே புக் பைட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை தன் அட்டையை வைத்து இடை போடாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் வந்து நான் சின்ன பையன் அவனை அம்புலவன் அப்படியெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகணும். அப்படி இல்லாட்டா சினம் வரும், சண்டைகள் வரும். இந்த சினம் அப்படிங்கிற விஷயத்துக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. கவனிங்கம்மா, உவகை கவனிங்க. மகிழ்ச்சி சரிங்களா, மகிழ்ச்சி லாஸ்ட்டாக முடிக்கும்போது மகிழ்ச்சியாக முடிக்கிறாங்க. மழை மேகத்தை கண்ட மயில் போல நீலவண்ணனாகிய கண்ணனை கண்ட குந்தியின் மகிழ்ச்சி. அதாவது குந்தி தேவி சரிங்களா. குந்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க வந்து அந்த யார் குந்தி அப்படிங்கிறவங்க வந்து அந்த கம்பராமாயணத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கண்ணன் வந்தோடனே குந்தி அப்படிங்கிறவங்க அந்த யார் அந்த பாண்டவர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கம்பராமாயணம் பார்த்தா புரியும் சரிங்களா. அந்த குந்தி தேவி வந்து பாண்டவர்கள் மற்றும் அந்த யார் இவங்க கௌரவர்கள் நினைக்கிறேன், அவங்களோட அம்மா சரிங்களா. மன்னிக்கவும், அந்த பாண்டவர்களின் தாயார், மன்னிக்கவும், பாண்டவர்களின் தாயார் குந்தி தேவி. அவங்க வந்து அந்த கண்ணன் சரிங்களா. அவங்கள பார்த்தோன்னே மழை மேகத்தை கண்ட மயில் மாதிரி, மழை வரப்போது அப்படின்னா அந்த மேகத்தை மயில் பார்த்து சந்தோஷமாக இருக்கும் சரிங்களா. அந்த மயில் வந்தால் மழை வந்தால் மயில் தொகை விரிச்சு ஆடும். அப்போ அந்த சந்தோஷம் மாதிரி நம்ம குந்தி தேவி வந்து கண்ணன், அதாவது கிருஷ்ணனை பார்த்து சந்தோஷப்படுறத மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. மண்டல மதியமன்ன மாசரு திருநாளும் திண்டிரன் மறுக்கன்றானை சென்றதிர் கொண்டு கண்டு வெண்டிரை மகர் வேளை விரிப்புணன் முகந்து தோன்றும் கொண்டலை மகிழ்ந்து காணும் ஒளிர் பசும் தோகை போன்றாள் சரிங்களா. தோகை போன்றாள், அதாவது அந்த மயில் போல் சந்தோஷப்பட்டாங்க அப்படிங்கிறதான் பாடலின் பொருள் பாருங்கள். பாடலின் பொருள் பாருங்கள் சரிங்களா. முழு நிலவு முகத்தால் குந்தி திறன்மிக்க மருமகன் கண்ணனை எதிர்கொண்டாள். அந்த கண்ணனை கிருஷ்ணனை வந்து பார்க்குறாங்க. வெள்ளலைகள் நிறைந்த நீலக்கடலின் நீரை முகந்து வரும் மேகத்தை கண்ட தோகை சரிங்களா மயில் போல் மகிழ்ந்து வரவேற்றார். அதாவது அந்த மேகத்தை கண்ட மயில் மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த கண்ணனை வந்து வரவேற்றாள் என்பது பாடல். உய்போன் செய்தது
காண்போர்க்கு எய்துதல் மெய்ப்போடெண்ட சரிங்களா மன்னிக்கவும் டென்ப மெய்யுணர்ந்தோரே அப்படின்னு செய்யிற்றியம் அப்படிங்கிறது சொல்லுது. இதெல்லாம் தாமா உங்களுக்கு வந்து அந்த இது மெய்ப்பாட்டியல் சார்ந்த விஷயங்கள். இது வந்து நான் ரொம்ப மெதுவாக தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இது டக்குன்னு புரிஞ்சிக்க முடியாது. ரொம்ப ஈஸி, நீங்களே புரிஞ்சுப்பீங்க. நகைனா சிரிப்பு ஏதாவது ஒரு விஷயம், அழுகிறது, எதற்காவது வருத்தப்படுறது, ஏதாவது ஒரு நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கண் முன்னாடி ரொம்ப வியப்பான விஷயம் இருந்தால் வியப்பாகிறது. அப்புறம் அச்சம், பயம், நம்மளுக்கு ஏதாவது ஒரு சில நேரத்தில் பயம் ஏற்படும். சிறுமை சரிங்களா சிறுமை. அப்புறம் வந்து வேற என்ன, பெருமை சொல்கிறது. அப்புறம் வந்து சினம் கொள்ளுதல், அப்புறம் மகிழ்ச்சி. இதெல்லாம் பற்றி உணர்த்துறதா தான் இந்த மெய்ப்பாட்டியல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கிறது. இதை இயற்றியவர் தொல்காப்பியர். சரிங்களா, புரிஞ்சுதா? அதாவது நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மெய்ப்பாட்டியல் அப்படிங்கிறது வந்து இந்த நாடகத்தை நடிக்கிற பொருளும் வடிவமும் சேர்ந்தது தான் மெய்ப்பாடு அப்படின்னு சொல்லலாம். அந்த மெய்ப்பாடை பற்றி படிக்கிறது தான் மெய்ப்பாட்டியல். அதில் நகைனா சிரிப்பு, இனிவரல்னா சிறுமை, மறுக்கைனா வியப்பு, பெருமிதம்னா பெருமை, வெகுளினா சினம், உவகைனா மகிழ்ச்சி. அதுக்கான எடுத்துக்காட்டுடன் உங்களுக்கு விளக்குவதாக இந்த மெய்ப்பாட்டியல் அப்படிங்கிற தொல்காப்பியர் இயற்றிய அந்த தொல்காப்பிய நூலில் உள்ள பொருளதிகாரத்தில் உள்ள மெய்ப்பாட்டியலை இன்றைக்கி பார்த்துட்டோம். சரிங்களா, இவ்வளோ தான் இன்றைக்கி வகுப்பு முடிஞ்சுது. அடுத்த வகுப்பில் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு இந்த சிலப்பதிகாரம் எடுத்துடலாம். அப்படி இல்லாட்டா வந்து சிலப்பதிகாரம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, நம்ம அடுத்த கிளாஸில் பார்த்துட்டு இந்த நடிகர் திலகம், அதாவது இது வந்து இந்த இது ஃபுல்லாக அந்த திரை கலை சார்ந்த நிறைய விஷயங்களை பற்றி சொல்கிறது தான் இந்த இயல் இருக்கும். அந்த நடிகர் திலகம் யார், சிவாஜி கணேசன், அவரை பற்றி பார்த்துருவோம். நம்ம அதை என்னென்னு அடுத்த கிளாஸில் நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு நடத்திடுறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. மெய்ப்பாட்டியல் பொறுத்த வரைக்கும் அந்த ஒவ்வொரு விஷயம், நம்மளோட சினம், அழுகை, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த நாடகத்தை வந்து அந்த உணர்ச்சியை வெளிப்பாடாக கொண்டு காட்டுவதே மெய்ப்பாடு. அதை பற்றி உணர்ப்பதாக இந்த மெய்ப்பாட்டியல் அப்படிங்கிற லெசன் இருக்குது. அவ்வளோதான். சரிங்களா, நன்றி மாணவ செல்வங்களே.